ஹலோ வணக்கம் நண்பாஸ் அண்ட் நண்பீஸ். இன்றைக்கி நம்ம ஹிண்டை எக்ஸ்டரோட மைலேஜ் டெஸ்ட் தான் பண்ண போகிறோம். நான் இப்போ இருக்கிறது விருதுநகர். வழியில் ஒரு பெட்ரோல் பல்கில் ஃபியூல் ஃபில் பண்ணிவிட்டு மைலேஜ் டெஸ்ட்டை ஆரம்பிக்கலாம் வாங்க. ஃபில் பண்ணியாச்சு, ஃபுல்லாக பண்ணி ரைட். பிஃபோர் தேட் ஆல்வேஸ் சீட் பெல்ட் வியர் பண்ணுங்கள். ஸ்டார்ட் பண்ணலாமா? ஸோ டயர் ப்ரெஷர் பார்த்துக்கோங்க. 30 நீங்கள் காமிக்குது. ஆக்சுவலி நான் 32 தான் வச்சுருந்தேன். வெயிட் அ மினிட். 32 தான் வந்துட்டு ரெக்கமெண்டட் டயர் ப்ரெஷரும் கூட. ஸோ டயர் ப்ரெஷரும் நம்ம செக் பண்ணியாச்சு. கரண்ட் ட்ரிப் ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாம். ஏசியை நம்ம ஒரு 24ல், ஃபேன் ஸ்பீட் 1ல் வச்சுக்கலாம். 30 கிலோமீட்டர்ஸ் போகலாம். போயிட்டு யூட்டர்ன் அடிச்சுட்டு வந்தோம்னா கிட்டத்தட்ட 60 கிலோமீட்டர்ஸ் பக்கத்தில் வந்துடும். இந்தியன் ஹைவேஸை பொறுத்த மட்டும் 80 km/hங்கிறதே வந்துட்டு போதுமான ஸ்பீடு தான். அதனால தான் கவர்மெண்ட்மே 80 km/hக்கு மேலே வந்துட்டு ஸ்பீட் வார்னிங் எல்லா வெஹிக்கிள்லையுமே இப்போ கொண்டு வந்துட்டாங்க. ஸோ 80ல் செக் பண்ணலாம். 80 ஓகே. க்ரூஸ் கண்ட்ரோல் இப்போ ஆன் பண்ணிக்கலாம். முன்னால் ஒரு மீடியன் வருது. ஸோ சடன் அக்சலரேஷன் எங்கேயுமே நம்ம கொடுக்க போகிறது கிடையாது. எப்பவும் போல் லீனியராக ஸ்மூத்தாக வண்டியை க்ரூஸ் பண்ணி போயிட்டே இருக்க போகிறோம். க்ரூஸ் பட்டனை கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ நான் உங்களுக்கு என்ன ஸ்பீடில் போகணுன்றதை நீங்கள் செட் பண்ணலாம். டு செட் தேட் இந்த பர்டிகுலர் பட்டனை வந்து நீங்கள் கீழே ப்ரெஸ் பண்ணிங்கன்னா போதும். ஸோ எக்ஸாக்ட்லி க்ரூஸ் வந்து உங்களுக்கு 80 km/h. வண்டியோட இன்சுலேஷன் எப்படி இருக்குது அப்படின்றதையும் உங்களுக்கு நான் சொல்கிறேன். உங்களுக்கு இங்கே ஹியர் பண்ண முடியுமான்னு தெரில. பட் இன்ஜினோட ரம்பிள் வந்து ரொம்ப 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 மினிமலாக தான் கேட்குது. உள்ள த்ரம்மிங் சவுண்ட் எதுவுமே இல்லை. ஸோ இன்ஜின் சைடில் வந்துட்டு இன்சுலேஷன் நல்லா பண்ணியிருக்காங்க. இட் இஸ் நாட் அ விண்டி டே. அவ்வளோவா காற்றெல்லாம் அடிக்கலை. பட் இருந்தாலும் வந்துட்டு உள்ளே உங்களுக்கு அந்த காற்றடிக்கிற சவுண்டு எதுவுமே கேட்கல. விண்ட் நாய்ஸை வந்து நல்லா கண்ட்ரோல் பண்ணியிருக்காங்க. டயர் நாய்ஸும் பெரிய அளவு கேட்கலைங்க. ஏன்னா ஃப்ரண்ட் சைடில், அதாவது ஃப்ரண்ட் வீல் கிளாடிங்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா இன்சுலேஷன் நல்லா கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. பிரேக் அடிச்சிட்டிங்கனாலே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக க்ரூஸ் வந்து ரீசெட் ஆகிடும். அகைன் அழுத்தி விரட்டி போயெல்லாம் நம்ம 80க்கு போகிறதில்ல. 5th கியரில் அப்படியே ஸ்மூத்தாக ஸ்லோவாக கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்பீடை லீனியராக பில்டப் பண்ணி தான் 80க்கு போக போகிறோம். எஸ், அகைன் செட் பண்ணிக்கலாம் 80 km/h. சஸ்பென்ஷன் நல்லா ஒர்க் பண்ணுது. சிட்டிலேயும் சரி ஹைவேலேயும் சரி உங்களுக்கு அலுங்கல் பெரிய அளவில் தெரிகிறதே இல்லை. பட் ரியர் வீல் கிளாடிங்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்சுலேஷன் அந்தளவு இல்லை. ஸோ அதுதான் இஷ்யூ. இன்சுலேஷன் இல்லாதனால உங்களுக்கு ரியர் டயர் நாய்ஸ் லைட்டாகவும் அண்ட் சஸ்பென்ஷன் நாய்ஸ் ரொம்ப 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 மைல்டாகவும் வந்துட்டு கேட்குது. அது ரொம்ப மோசமான ரோட்டில் போனீங்கன்னா தான். இங்கெல்லாம் ஒன்றுமே இல்லை, நல்லா பிளைன் வெண்ணிலாவாக ஸ்மூத்தாக இருக்குது. ஸோ வண்டியோட NVH லெவல்ஸ் வந்து உண்மையாலுமே பாராட்டணும். ரொம்ப அருமையாக பண்ணியிருக்காங்க ஹிண்டை. ஈவன் ரைட் குவாலிட்டியுமே ரொம்ப நல்லா இருக்குது, பிரமாதமாக இருக்குது. நோபடி இஸ் வித் மீ. ஸோ எக்ஸ்ட்ரா வெயிட் எதுவுமே வந்துட்டு நம்ம வண்டியில் ஆட் பண்ணலை. மைலேஜ் பார்த்தீங்கன்னா இட் இஸ் டிப்பிங் ஓவர் 20, 19.9. கீழே இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் இன்ஸ்டன்டேனியஸ் ஃபியூல் எக்கனாமி. இதை பார்த்தது நிறைய பேருக்கு டவுட் வரலாம், என்னடா 13 காமிக்குது. நிறையா வண்டியில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி 30, 14 வந்துட்டு இந்த இன்ஸ்டன்டேனியஸ் ஃபியூல் எக்கனாமி வந்து காமிக்கும். டியூ டு த ஆல்டிடியூட், ரோடு வந்து பார்த்தீங்கன்னா கீழே உங்களுக்கு தாழ்வாக இறங்கி போயிட்டு இருக்கும்போது உங்களுக்கு இன்ஜினுக்கான பவர் வந்து அந்தளவு வீலுக்கு டெலிவர் பண்ணணுன்ற அவசியம் இல்லை. ஸோ இன்ஜின் பவர் வந்து இன்டர்மிட்டண்ட்டாக கட் ஆஃப் ஆகிட்டே இருக்கும். அதனால தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 13 காமிக்கும். பட் இதே இது கொஞ்சம் ஏற்றமாக ரோடு இருந்ததுனாக்கா, ஆல்டிடியூட் கொஞ்சம் மாறுது, ஸ்லோப்பியாக கொஞ்சம் இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மைலேஜ் கொஞ்சம் குறையிற மாதிரி காமிக்கும். மைலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் கீப் ஆன் இன்க்ரீஸிங். 21.1 இப்போ காமிக்குது. நம்ம ஸ்டார்ட் பண்ணி கிட்டத்தட்ட வந்துட்டு 10 நிமிஷம் தான் ஆகுது. 10 கிலோமீட்டர் கவர் பண்ணிட்டோம். இந்த 80ங்கிற ஸ்பீட் வந்து உங்களுக்கு ஹைவேல போகும்போது ரொம்ப கண்ட்ரோலபிளாக இருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா, யாராவது ஒரு ஆள் திடீர்னு குறுக்க வர்றாங்க, ஒரு நாயோ வேறு ஏதோ ஒரு கால்நடையோ உள்ளே வருதுனாலுமே நீங்கள் ஈஸியாக பிரேக் பண்ணி வண்டியை கண்ட்ரோல் கொண்டு வந்துக்கலாம். அண்ட் டிராஃபிக்லாம் உங்களுக்கு ஹைவேல அதிகமாக இருந்ததுன்னா 80 போதுங்க. ரொம்ப நீங்கள் அடித்து ஓட்டினீங்கனாலுமே பெரிய அளவு வித்தியாசம்லாம் இருக்காது. நீங்கள் 90, 100ல் நீங்கள் அடித்து ஓட்டி முன்னால் போயிட்டுருக்கீங்க, பின்னால் ஒருத்தர் 80ல் ஸ்மூத்தாக வந்துகிட்டே இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். அவர் கவர் பண்ணுற அதே டிஸ்டன்ஸை தான் ஃபேர்லி நீங்களும் கவர் பண்ணியிருப்பீங்க. ரோடு வந்து கொஞ்சம் ஏற்றமாக இருக்குது.
அண்ட் இப்போ உங்களோட இங்கே மைலேஜ் வந்து இன்ஸ்டன்டேனியஸ் ஃபியூல் எக்கனாமியில் காமிக்குது பார்த்தீங்களா, அரௌண்ட் 20 ஹவர் ஆகுதா. இன்ஸ்டன்டேனியஸ் ஃபியூல் எக்கனாமி அந்த பாரை வந்து நீங்கள் நம்பாதீங்க. இந்த ஆவரேஜ் ஃபியூல் எக்கனாமியை வந்துட்டு நம்ம டிபெண்டபிளாக இருக்கலாம். இதில் ஹிண்டாய் வந்து 4 சிலிண்டர் இன்ஜின் கொடுத்துருக்கிறனால நல்லா ஸ்மூத்தாக இருக்குது. உங்களுக்கு பவர் டெலிவரியும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. பண்ணுற ஒரே ஒரு விஷயம்னா வண்டியோட இன்ஜின் ஆர்பிஎம் பாருங்கள், 80 போயிட்டுருக்கோம். பட் ஆனால் கிட்டத்தட்ட இன்ஜின் வந்து 2300 ஆர்பிஎம்மில் வந்து சுழண்டுட்டுருக்கு. இப்போ ஹிண்டாய் வந்து இன்னொரு கியர் 6th கியர் ஆட் பண்ணியிருந்தாலோ இல்லை இந்த 5th கியரே இன்னும் கொஞ்சம் ஓவர் டிரைவாக பண்ணியிருந்தாங்க அப்படின்னாக்கா இன்னும் கொஞ்சம் ஹைவே எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருந்திருக்கும். ஏன் சொல்கிறேன்னா கம்மியான ஆர்பிஎம்மில் இன்னும் நல்ல க்ரூசிங் ஸ்பீட் போகிற மாதிரி வந்துட்டு அவங்க பண்ணியிருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நியூ ஸ்விஃப்ட் போட்டிருக்காங்க இல்லையா, 2024 மாடல், அதிலலாம் பார்த்தீங்கன்னா 80 km/h வந்து லெஸ் தேன் 2000 ஆர்பிஎம்லேயே வந்துட்டு நீங்கள் அச்சீவ் பண்ணிடலாம். இதில் வந்து 2000 ஆர்பிஎம்க்கு மேலே போகுது. ஸோ இதை கொஞ்சம் கரெக்ட் பண்ணாங்கன்னா இன்னொரு 2-3 கிலோமீட்டர் வந்துட்டு மைலேஜ் கட்டாயம் வந்து இம்ப்ரூவ் ஆகும். ஏன்னா அரௌண்ட் 14 கிலோமீட்டர்ஸ் வந்தாச்சு. நம்ம 80லே தான் மெயின்டைன் பண்ணுறோம். அண்ட் சீட் கம்ஃபர்ட்மே நல்லா இருக்குது. ஷார்ட்டான பீப்புள்னால் பிரச்சனை இல்லை. பட் கொஞ்சம் டாலான பீப்புளுக்கு வந்து இந்த ஃபிக்ஸட் ஹெட்ரெஸ்ட் வந்து உங்களுக்கு பெரிய அளவில் ஹெல்ப் பண்ணாது. ஹிண்டையோட ஸ்டியரிங் பார்த்தீங்கன்னா ஹைவேல இந்த க்ரூசிங் ஸ்பீடில், நான் வந்து டாப் ஸ்பீடு பற்றிலாம் பேசலை, இந்த க்ரூசிங் ஸ்பீடில் ஒரு 80-90ல் வந்துட்டு ரொம்ப கான்ஃபிடென்ஸ் இன்ஸ்பைரிங்காக இருக்குது. ஏன்னு சொல்கிறேன், இங்கே நீங்கள் கவனிச்சிங்கன்னா தெரியும். இப்போ ஸ்டியரிங்கை வந்து நான் கொஞ்சம் கிராஸ் பண்ணுறேன். ஸோ எந்தளவு ரெஸ்பான்ஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்களா. ஆட்டோ சென்டரிங் பக்காவாக இருக்குது. ஸோ ஸ்டியரிங்கில் அந்த டெட் சென்டர்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப மினிமலாக இருக்குது. நம்ம கை வைக்கணுன்ற அவசியமே இல்லை. 100-120 ஸ்பீடு அதிகமாக எடுக்கும்போது வந்துட்டு ஃபீட்பேக் சூப்பராக இருக்குது அப்படின்றதெல்லாம் இல்லை. பட் அடிக்குவேட்டாக இருக்குது உங்களுக்கு. சிட்டிக்குள்ளே வந்து நீங்கள் யூ டர்ன் எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். யூ டர்ன் எடுத்துகிட்டு சில சமயம் வந்துட்டு நம்ம ஃபாஸ்ட்டாக கிராஸ் பண்ணணும்னு நினைப்போம். அப்போ ஆக்சிலேட்டரை வந்துட்டு நீங்கள் மெஷ் பண்ணீங்க, ஓவராக வந்து அழுத்துனீங்க அப்படின்னாலுமே இந்த ஸ்டியரிங் வந்து இட் வில் டேக் இட்ஸ் ஓன் டைம், ஸ்லோவாக சுற்றி அதுக்கப்புறம் தான் ரீசென்டர் ஆகும். ஃபீல் நல்லா இருக்குது. நீங்கள் ஹைவேல பார்த்தா தெரியும். ஈவன் ஸ்லைட்டாக நான் வந்துட்டு ஸ்டியரிங் ஆட்டினாலுமே வண்டியில் ஜெர்க்கு தெரியுது. 22.4 km/l காமிக்குது. ஓகே, இன்னொரு 5-6 கிலோமீட்டரில் வந்துட்டு ஒரு யூட்டர்ன் அடிக்கலாம்னு நினைக்கிறேன். உங்களுக்கு அலுமினியம் பெடல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. SX AMT வேரியண்ட். உங்களுக்கு ஒரு டெட் பெடல் கூட கீழே கொடுத்துருக்காங்க. அண்ட் ஹைவேல உள்ள இந்த சின்ன குண்டு குழிகள்லாம் வந்துட்டு ஒன்றுமே தெரிலங்க. உள்ள சஸ்பென்ஷனை நல்லா டியூன் பண்ணியிருக்காங்க. ஏன் சஸ்பென்ஷன் உட்காருது அப்படின்னு சொல்கிறாங்கனாக்கா, பிகாஸ் சஸ்பென்ஷன் வந்து உங்களுக்கு சாஃப்டாக கொடுத்துருக்காங்க. பட் 5 பேர் உட்காரும்போது அந்த சஸ்பென்ஷனோட சாஃப்ட்னஸ் இருக்கு இல்லையா, அதனால வந்துட்டு பாடி ரோல் கொஞ்சம் வந்து எக்ஸாஜரேட் ஆகுது. வெயிட்டை கொஞ்சம் வந்து இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அரவுண்ட் 1000 kgs வந்து வருது வண்டி. ஸோ கிராண்ட் ஐட்டன்னியா சாராவோட அதே சேஸியாக இருக்கலாம். பட் அதை வந்து இவங்க ஃபோர்ட்டிஃபை பண்ணியிருக்காங்க, ஸ்ட்ரெங்தன் பண்ணியிருக்காங்க. ஹை ஸ்ட்ரெங்க் ஸ்டீலோட யூசேஜை வந்து கொஞ்சம் அதிகமாகவே பண்ணியிருக்காங்க. சேஸியோட ரிஜிடிட்டி வந்து நல்லா இருக்குது. நான் இதில் குறையாக ஃபீல் பண்ணது வந்து வண்டியோட டயர் தான். டாப் வேரியண்ட்லேயுமே 15 inch வீல்ஸ் தான் வருது. இந்த SX வேரியண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டீல் வீல்ஸ் தான். கவர் மட்டும் கொஞ்சம் வித்தியாசமாக கொடுத்துருக்காங்க, அலாய் வீல் மாதிரி. டயர்ஸ் வந்து கொஞ்சம் தின்னாக தாங்க இருக்குது. கிரிப்பை வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாகவே வந்துட்டு லூஸ் பண்ணிவிடுது. கொஞ்சம் ப்ராடான டயர்ஸ் கொடுத்துருந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். பட் எனிவே இட் வில் இன் டர்ன் அஃபெக்ட் த ஃபியூல் எக்கனாமி. இந்த இடத்துல ஒரு யூ டர்ன் வரும்னு நினைக்கிற, ஒரு கேப் இருக்கும் மீடியனில், யூ டர்ன் எடுத்துடலாம். இங்கே மைலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா 22.9 சாவரிங் அரௌண்ட். கொஞ்சம் கம்மியாகுது இல்லையா, ஏன்னா யூ டர்ன் அடிச்சிருக்கோம். வண்டியை கொஞ்சம் ஏற்றுறனால வந்துட்டு கம்மியாகும். ஓகே ஓகே 80. வண்டியோட இன்ஃபோடைன்மெண்ட் நல்லா பிரைட் லைட் இன்றைக்கி இருக்குது. இன்றைக்கி 10 அக்டோபர் அரௌண்ட் காலையில் 10:15 ஆகுது. நல்ல வெளிச்சம் இருக்குது. பட் அந்த டைம்லேயுமே வந்துட்டு உங்களுக்கு இங்கே இன்ஃபோடைன்மெண்ட்டில் விசிபிலிட்டி எந்த அளவுலையும் பாதிக்கவே இல்லை. அண்ட் ஏதாவது ஒரு மியூசிக் ப்ளே பண்ணலாமே. இது எஃப்எம்மோட ரிசப்ஷன் நல்லாவே இருக்குது. பேஸை வந்து ஃபுல்லாக வச்சுட்டு ட்ரெபிள் அண்ட் மிட் ரேஞ்சை வந்துட்டு கொஞ்சம் கரெக்ட் பண்ணதுக்கப்புறமா இந்தளவு எங்களால் சவுண்ட் குவாலிட்டி அச்சீவ் பண்ண முடிஞ்சது. நல்லாவே இருக்குது. இந்த ரம்பிள் ஸ்டிப்ஸ்லாம் பாருங்களேன், ரொம்ப கேஷுவலாக வந்து எடுக்குது.
அண்ட் வண்டியில் குலுங்களே இல்லை. ஸோ இது ஒரு நல்ல ஹைவே கம்பேனியன் தான். சிட்டிக்கு பக்காவான பேக்கேஜ். நீங்கள் உங்களோட ஒய்ஃப் 2 பேர் மாறி மாறி ஓட்டுவீங்க அண்ட் சில்ட்ரன் சிட்டிக்குள்ளே தான் மேக்ஸிமம் வந்து நான் யூஸ் பண்ணுவேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இது பெஸ்ட்டு பிக். ஹைவேலையும் அப்பப்போ வந்துட்டு கேஷுவலாக தாராளமாக வந்து யூஸ் பண்ணலாம். ஏன்னா வண்டியோட ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி சேசி நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது. அண்ட் ஒன் மோர் திங், பிரேக்கிங் நல்ல ஷார்ப்புங்க. யூஸ்வலாக ஏஎம்டியில் வந்து பிரேக்கிங் கொஞ்சம் சொதப்போம், பட் இதை ரொம்பவே ஷார்ப்பாக கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ஸ் கொடுக்கும் கட்டாயம் ஓட்டும்போது. ஏசியோட எஃபெக்ட்மே நல்லா இருக்குது. ரியர் ஏசி ஒன்று கொடுத்ததுக்கப்புறமும் ஆம்ரெஸ்ட் கொடுக்கறதுக்கு ரொம்ப கஷ்டம் இருக்காதுன்னு நினைக்கிறேன். இதுக்கு மேலே ஒரு சின்ன ஆம்ரெஸ்ட் தாராளமாக கொடுத்துருக்கலாம், பட் மிஸ் பண்ணிட்டாங்க ஹிண்டாய். எப்போவுமே லேன் சேஞ்ச் பண்ணும்போது இண்டிகேட்டர் யூஸ் பண்ணுங்கள். எஸ், நவ் மைலேஜ் வந்து இட் இஸ் ஹாவரிங் அரவுண்ட் 23.2. கிட்டத்தட்ட 30 கிலோமீட்டருக்கு மேலே ஓட்டிட்டோம். டெம்பரேச்சர் சேஞ்ச் பண்ணுறதுக்கு, ஃபேன் ஸ்பீடை சேஞ்ச் பண்ணுறதுக்கு ரோட்டரி நாப்ஸாக கொடுத்துருக்காங்க. நர்டு ஃபினிஷ் மேலே கொடுத்துருக்காங்க. அதனால் ஃபீல் ரொம்ப நல்லா இருக்குது, டாக்டைலாக இருக்குது. அண்ட் ஈவன் வால்யூம் கண்ட்ரோல் பண்ணுறதுக்குமே உங்களுக்கு இங்கே ரோட்டரி நாப்ஸ் வந்து கொடுத்துருக்கனால ரொம்பவே ஈஸியாக இருக்குது. அண்ட் இந்த டேஷ்போர்டை பார்த்த மட்டும் உங்களுக்கு பார்த்ததுமே பெரிய அளவில் வந்து பிடிக்காது, பட் குவாலிட்டி வந்து சூப்பராக இருக்குது. ஏன்னா இது வந்து அட்ராக்ட் பண்ணுற மாதிரி இல்லை. என்னை பொறுத்த மட்டும் இது ஃபங்க்ஷன் ஓவர் ஃபார்ம் தான் சொல்லுவேன், பட் இட் வில் க்ரோ ஆன் யூ. நீங்கள் பார்க்க வந்துட்டு இது கட்டாயம் உங்களுக்கு பிடிக்கும். டேஷ்போர்டோட டாப் போர்ஷனுமே வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஃபினிஷில் இருக்குது. ஏசி வென்ட்ஸாக இருக்கட்டும், வென்ட்ஸோட இந்த நாப்ஸோட ஃபீலாக இருக்கட்டும், எல்லா டச் பாயிண்ட்ஸுமே வந்துட்டு செம்ம குவாலிட்டியாக கொடுத்துருக்காங்க. ஈவன் இந்த கியர் லிவருமே பாருங்கள், சுற்றி வேறு உங்களுக்கு லெதர் ஸ்டிச்சிங் கொடுத்துருக்காங்க. டாப் மாடலில் உங்களுக்கு ஸ்டியரிங்லேயுமே லெதர் ஸ்டிச்சிங் வந்துடும். மேலேயுமே ஒரு பியானோ பிளாக் இன்சர்ட் கொடுத்துருக்காங்க. இதில் உங்களுக்கு பேடல் ஷிஃப்டரும் வந்துடுது. ஹைவேல பெரிய அளவில் பேடல் ஷிஃப்டர் யூஸ் ஆகாது நீங்கள் இப்படி க்ரூஸ் பண்ணிங்கன்னா. பட் ஸ்லோ மூவிங் டிராஃபிக்கை வந்து நீங்கள் ஓவர்டேக் பண்ணணும்னு நினச்சிங்கனாக்கா திஸ் வில் பிகம் ஹேண்டி. அதர் தேன் தட் உங்களுக்கு இங்கே ட்ரிப்ட்ரானிக் ஃபங்க்ஷனும் வந்துடுது. மேனுவல் மோடுக்கு மாற்றி நீங்கள் கியர் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இன்ஜினோட பவர் வந்து அடிக்வேட்டாக இருக்குதுங்க. டார்க்குமே போதுமான அளவு இருக்குது. ஃப்ளாட் ஸ்பாட்ஸ் எந்த இடத்துலையுமே பெரிய அளவு தெரியல. கள்ளிக்குடி அதே ஏரியாவுக்கு வந்துட்டோம். டைம் இஸ் 10:27. அரௌண்ட் இன்னும் ஒரு 10 நிமிஷம் ஆகும்னு நினைக்கிறேன் நான் டெஸ்டினேஷனை ரீச் பண்ணுறதுக்கு. மறுபடியும் அதே பெட்ரோல் பல்க் அதே இடத்துல போய் அதே பர்டிகுலர் ஸ்பேஸில் நின்று டேங்க் ஃபுல் பண்ணலாம். அண்ட் ஹியர் வந்து டெடிகேட்டட் ஒரு லாக் பட்டன் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் ஈஸியாக குழந்தைங்களால் வந்து அன்லாக் பண்ணி வெளியில் போக முடியாது. டிரைவர் சைடு விண்டோக்குரிய ஸ்விட்ச் மட்டும் உங்களுக்கு ஒன் டச் டவுன் ஃபங்க்ஷனாலிட்டியோடு வருது. ஸோ மைலேஜ் சாலிடாக 24ன்னு காமிக்குது. கிட்டத்தட்ட 49 கிலோமீட்டர்ஸ் நம்ம கவர் பண்ணியாச்சு. ஓகே, அண்ட் ஒன் மோர் திங், இங்கே சன் வைசர் நான் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். சன் வைசர் வந்து பார்த்திங்கன்னா நல்ல குவாலிட்டியாக கொடுத்துருக்காங்க. இல்லை ஒரு டிக்கெட் ஹோல்டரும் வருது, பட் லைட் எதுவும் கிடையாது அண்ட் மிரர்ஸும் கிடையாது. அந்த பக்கத்தில் மிரர் இருக்குது, லைட் கிடையாது. உங்களுக்கு இங்கே சன் ரூஃபும் வந்துடுது. லைட்ஸ் நல்ல குவாலிட்டியாக கொடுத்துருக்காங்க. ஆட்டோ டிமிங் ஐஆர்விஎம் கிடையாது, மேனுவல் டிமிங் ஆப்ஷன் இருக்குது. இந்த ஃப்ளைஓவர் கீழே இறங்கி யூட்டர்ன் அடித்து நம்ம ஆல்ரெடி பெட்ரோல் ஃபில் பண்ண அதே பல்கில் போய் செக் பண்ணி பார்க்க போகிறோம். ஓகே, இங்கேருந்து கொஞ்சம் ஸ்லோவாகவே போகலாம். ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 1 கிலோமீட்டர் நம்ம யூட்டர்ன் அடித்து வரணும். ஸோ இப்போ ட்ரிப்பு கிட்டத்தட்ட முடிகிற நேரத்தில் பார்த்தீங்கன்னா 24.2 கிலோமீட்டர்ஸ் காமிக்குது மைலேஜ். இங்கே ஒரு ஸ்பீட் பிரேக்கர் வருது, யூட்டர்ன்லேயே ஒரு ஸ்பீட் பிரேக்கர் வரும். ஸோ இந்த ஸ்ட்ரெச் வந்து எந்த அளவுலேயும் உங்களுக்கு மைலேஜ் அஃபெக்ட் பண்ணாத மாதிரி நான் ஸ்லோவாக தான் ஓட்ட போகிறேன். அந்த தட் சவுண்ட் கேட்டிங்களா? தட் சவுண்ட் சில சமயத்தில் வந்து கேட்குது, பட் சஸ்பென்ஷன் அதோட வேலையை சரியாக பார்க்குது. கியர் சேஞ்செலாம் சுத்தமாக தெரியவே இல்லைங்க. ஏன்னா இந்த ஏஎம்டியை பொறுத்த மட்டும் ஹியூண்டாய்
எலக்ட்ரானிக் ஆக்சுவேட்டர்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. பெட்ரோல் அதே இடத்துக்கு போயிடலாம். அதே அட்டண்டன்ஸ் இருக்காங்க. மைலேஜ் செக் பண்ணிடலாமா? எஸ். ஸோ ட்ரிப்போட முடிவுக்கு வந்துட்டோம். 52.3 கிலோமீட்டர், 45 நிமிஷம் ஆகிருக்கு. 24.1 கிலோமீட்டர் per லிட்டர் அக்கார்டிங் டு த MID. ஓகே, ரியல் டைமில் செக் பண்ணலாம். ஓகே, ஒரு 50-55 கிலோமீட்டர். 80லே போனேன். சரி, இல்லை அப்போ போயிட்டு மொத்தம் ஆமாம், மொத்தம் 50 கிலோமீட்டர் தான். ரைட். சூப்பர். ஸோ 2.26 லிட்டர்ஸ் வந்து தேவைப்பட்டிருக்கு. 2.4 டிவைடட் பை 2.26. ஸோ மைலேஜ் அச்சீவ்டு வந்து பார்த்திங்கன்னா 23.185. எஸ், நம்ம MIDயில் காமிச்சது கிட்டத்தட்ட 24.1 காமிச்சது. எஸ், தட்ஸ் கிரேட். கிட்டத்தட்ட வந்து உங்களுக்கு ஒரு 5% பக்கத்தில் தான் டீவியேஷன் இருக்குது. ஸோ MIDயில் காமிக்கிற இதே டேட்டாவே நீங்கள் வந்துட்டு தாராளமாக நம்பலாம். எஸ், 23 கிலோமீட்டர் to a liter ஃபார் திஸ் 1.2 லிட்டர் நேச்சுரலி ஆஸ்பிரேட்டட் இன்ஜின் வித் AMT கியர் பாக்ஸுங்கிறது உண்மையாலுமே பெரிய விஷயந்தாங்க. ஏன்னா அராய் மைலேஜ்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா இதுக்கு 19.1 கிலோமீட்டர்ஸ் per லிட்டர் வந்து கிளைம் பண்ணுறாங்க. பட் 80லே நீங்கள் க்ரூஸ் பண்ணிங்கன்னா தாராளமாக 23க்கு மேலே நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ப்ளஸ் ஆர் மைனஸ் ஒரு 1 or 2 கிலோமீட்டர்ஸ் வந்து நீங்கள் போட்டுக்கலாம். ஏன்னா இது வந்து புது வண்டி. இன்னும் ரன் ஆனதுக்கப்புறம் இன்னும் ஒரு 1 or 2 கிலோமீட்டர்ஸ் வந்து இம்ப்ரூவ் ஆகும். அண்ட் கம்மியாகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஏன்னா வந்துட்டு நம்ம இப்போ எம்டியாக தான் வெஹிக்கிள் இருக்குது. நீங்கள் லோடு ஏற்றும் போது கட்டாயம் வந்துட்டு கம்மியாகலாம். ஏசி நீங்கள் யூஸ் பண்ணுறதை பொறுத்து கம்மியாகலாம். இன்னும் கொஞ்சம் வந்துட்டு நீங்கள் மைலேஜ் இம்ப்ரூவ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஜன்னலை கொஞ்சம் லைட்டாக மட்டும் திறந்து வச்சுட்டு ஓட்டினீங்கன்னா, ஏசி ஆஃப் பண்ணிவிட்டு ஓட்டினீங்கன்னா இன்னும் கொஞ்சம் கூட மைலேஜ் இம்ப்ரூவ் ஆகலாம். ஸோ that's it for today guys. 80 km/h நம்ம எக்ஸ்ட்ராவோட மைலேஜ் செக் பண்ணியாச்சு. ட்ரைவ் ரிவ்யூவும் வந்துட்டு கிட்டத்தட்ட நம்ம கவர் பண்ணிட்டோம்னு நினைக்கிறேன். இதில் ஏதாவது ஒரு விஷயத்தை நான் கவர் பண்ணாமல் விட்டுருந்தேன்னாக்கா கமெண்ட் செக்ஷனில் வந்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். என்னால் முடிஞ்சளவு வந்துட்டு நாங்கள் அதை கிளியர் பண்ண பார்க்குறோம். இதே கார் எடுத்துகிட்டு நம்ம 100 km/h ஹைவேல வச்சு செக் பண்ணி பார்க்கலாம், எவ்வளோ மைலேஜ் தருது அப்படின்றதையும் பார்க்கலாம். அண்ட் அதுக்கு மேலே ஒரு படி போய் 60 km/h ஹைவேல வந்துட்டு 60 km/hங்கிறது அட்வைசபிள் கிடையாது கட்டாயமான முறையில். பட் எனிவே மேக்ஸிமம் மைலேஜ் இந்த கார் எவ்வளோ தருது அப்படின்றத நம்ம பார்க்குறதுக்காகவே ஹைவேல ஒரு 60 km/h கூட செக் பண்ணி பார்க்கலாம். பட் இட் டிபெண்ட்ஸ் ஆன் யுவர் ரெஸ்பான்ஸ். குட் பை கைஸ். தேங்க்யூ. வில் see you in the next video. Bye.